ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தேன்னா நீ போட்டிருக்கிற எஃபர்ட்டுக்கு. வாவ், நல்லா ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு மனசில். அண்ட் ரியலி ட்ரெயினர்ஸ் நீங்கள் வந்து பண்ணுற ஒரு ஹூ ட்ரெயின் ஹர்? ஜீவன். அமேசிங் அமேசிங், கிரேட் எஃபர்ட். பாடும்போது நம்ம சிம்பிளாக பாடலான்னு தோணும், ஆனால் சிம்பிளாக பாட முடியாது. சூப்பராக பாடினேன் ஸ்னேகா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நிஜமா ஒரு ஒரு பேட் ஆன் யோர் பேக். குட் ஜாப், குட் ஜாப், குட் ஜாப். ஸ்னேகா, நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு அட்வர்சிட்டி, ஒரு சின்ன ஒரு துன்பம் ஏதாவது வரும்போது நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறோமோங்கப்பட்டது தான் ட்ரூ டெஸ்ட் ஆஃப் கேரக்டர். த பாஸ்ட் ஃபியூ டேஸ் ஹவ் நாட் பீன் கிரேட். ஆனால் நீ வந்து யூ ஹவ் ஆன்சர்ட் தட் பேக் வித் யுவர் மியூசிக். எஸ் சார். அண்ட் தட் இஸ் இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து நம்ம கையில் இருக்கப்பட்டது அது ஒன்று தான், மியூசிக் தான். உன்னோட ஆடிஷன்லேருந்து இட் வாஸ் அ ஹியூஜ் 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 இம்ப்ரூவ்மெண்ட். இதில் இப்படியே கண்டினியூ பண்ணணும். கீப் ஆன்சரிங் யுவர் கிரிட்டிக்ஸ் வித் மியூசிக். டோன்ட் பாதர் அபவுட் ஆல் திஸ். ஓகே சார், ஓகே சார். கிரேட். ஸ்ரீ சார் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், மெகா ஆடிஷன்ஸில் உங்களுடைய போர்ஷன் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறமே நிறைய 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 விஷயங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய வலி உருவாக்கியிருக்கும் உங்கள் மனசில். அந்த விமர்சனங்களுக்கு எதுக்கும் பதில் தேவையில்லை. ஆனால் ஒரு உண்மை இருக்குல்ல, அது நம்மளை பார்த்து ரசிக்கிற அந்த ஆடியன்ஸுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதனால் அந்த கிளாரிட்டி மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. வை டிட் யூ டெல் அஸ் வாட் ஹேப்பன்? என்ன ஆச்சு? நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்கே போனால் அங்கே உள்ள ட்ரெஸ்ஸு, அங்கே உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே உள்ள மேக்கப், சாப்பாடு எல்லாமே அவங்களாக தான் தந்தாங்க. எங்களோட காசில் அதில் எதுலேயுமே நாங்கள் போடவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களாக தான் தந்தாங்க. ஆனால் அதை பார்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து நாங்களாக வாங்கினோம், நாங்கள் ரொம்ப காசு வச்சுருக்கோம் அந்த மாதிரி யோசித்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அதே சமயம் என்னோடய ஊரில் உள்ளவங்களோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கால் பண்ணி சொல்கிறாங்க, ஓகே நீ அதை ஒரி பண்ணிக்காத, இவங்க பேசுகிறதுக்கு நீ கொடுக்குற ரிப்ளை வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா பாடி எல்லாத்துட்டையும் கமெண்ட்ஸ் வாங்குறது தான். ஸோ என்னை பற்றி தப்பான விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு நான் கொடுக்குறது வந்து இந்த ஸ்டேஜில் பாடுறதும் ஜட்ஜஸ் கொடுக்குற கமெண்ட்டும் தான். தேங்க்யூ.